எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் லெமன் ரைஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் லெமன் ரைஸ். என்னடா லெமன் ரைஸுங்கிறது வீட்டில் எல்லாருமே செய்கிறது தானே, என்ன இவன் புதுசாக சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு டைமே இருக்காது. ஒரு வெரைட்டி ரைஸ் நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிறப்ப ரைஸை வடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா ட்ரை ஆக்கி காய விடணும். அதுக்கப்புறமா தான் மசாலா போடணும். அந்த டென்ஷனே இல்லாமல் பேச்சுலருக்கும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் எவ்வளோ ஈஸியாக செய்கிறோங்கிறது தான் இந்த மெத்தடு. இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம குக்கர்லேயே செஞ்சிடறோம். குக்கரில் அப்படியே தம் போகிறோம். தம் போட்டு அப்படியே உடச்சி அப்படியே ரிலீஸ் பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 டம்ளர் அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிட்ஸ் ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை பற்ற வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எல்லாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அரிசி 2 டம்ளர், நல்லெண்ணெய் 100 ml, உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, லெமன் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துருக்கோம் 2 லெமன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, பச்சை மிளகாய் 2 நைஸாக வெட்டி வச்சது, கேரட் ஒரு சிறிய கேரட்டு நைஸாக வெட்டியிருக்கோம், கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 5 2ஆக கிள்ளி வச்சுருக்கோம், இஞ்சி ஒரு சிறிய துண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரை வச்சு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். பற்ற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். 100 ml நல்லெண்ணெயை நம்ம ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. 2 பச்சை மிளகா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு சிறிய துண்டு நல்லா நைஸாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே போட்டோம். இந்த தாளிப்பில் இந்த எண்ணெயில் இந்த கடுகு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதோட காரம் எல்லாமே நல்லா இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா தான் அந்த லெமன் சாதத்துக்கு தேவையான காரம் புளிப்பு எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் ஒரு சிறிதளவு போட்டுக்கலாம். சிறிதளவுனா ஒரு சிட்டிகை நம்ம போட்டுக்கலாம். அதுதான் கணக்கு நமக்கு. ஓகேவா? கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கிது. எண்ணெயில் போடுறப்ப தான் அந்த ஃப்ளேவரும் அந்த கலரும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 2 சிட்டிகை அதை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் நல்லா இந்த பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். 2 டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு தேவையான கல் உப்பு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லெமன் நல்லா பியூர் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இப்போ குக்கரில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லெமனோட பியூரி நல்லா ஊற்றிட்டோம். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. கொதிக்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வாட்டர்னு எடுத்து நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெமன் போட்டதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூளோடு சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், 4 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம் 2 டம்ளரு. நிறையா பேர் கேட்பீங்க, இது என்ன ரைஸ் சார், பிரியாணி ரைஸா, நார்மல் ரைஸா, பச்சரிசியா அப்படின்னு கேட்டு. இது பார்த்திங்கன்னா பச்சரிசிலையும் செய்யலாம், புழுங்கரிசிலையும் செய்யலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பாயில்டு ரைஸ், அதாவது புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன். இந்த சாப்பாட்டு ரைஸில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டு கொஞ்சம் நிறையா கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் இப்போ நான் பாயில்டு ரைஸ் தான் எடுத்துருக்கேன், அதாவது புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன்.
இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம அதில் அப்படியே போட்டுடலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது கொதிக்கும் போது காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருப்பீங்க, என்னங்க லெமன் ரைஸ் செய்கிறீங்க அதில் ஏன் வெந்தயம் போடல அப்படின்னு சொல்லிட்டு. லெமன் ரைஸு புளிசாதம் அப்படின்னாலே நமக்கு வெந்தயம் தான் ஃபேவரெட்டு. ஆனால் இந்த தம்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் போடலைன்னா ஏன் போடல அப்படின்னு கேட்டோன்னா, இதில் வந்து நம்ம வந்து தம்மில் போடுறோம். தம்மில் போடுறப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பாயில் ஆகிடும். வெந்தயம் போட்டோன்னா வெந்தயம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா ஊறி போய் ஒரு பாலாக இருக்கும். அப்போ சாப்பிட்றப்ப நம்ம கசப்பு தன்மை தெரியும். அதுக்காக தான் நம்ம வெந்தயம் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டு சால்ட்டு செக் பண்ணிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் குக்கருக்கு நம்ம ரைஸ் போடணும். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம போட்டுடலாம். போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா கையில் தெளிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரைஸ் நல்லா போட்டோம். இந்த ரைஸ் நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா கொதிக்குது. எப்போவுமே ரைஸ் கொதிக்கும் போது என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, குக்கருக்கு சைடு ஃபுல்லாக நல்லா கொதிக்கணும். நடுவில் கொதிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, சைடு கொதிக்கணும். சைடு வந்து நல்லா கொதிக்கும் போது தான் நமக்கு வந்து ரைஸ் நல்லா பாயில் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா சூப்பராக கொதிக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த லெமன் கலரு ப்ளஸ் அந்த லெமனோட ஜூஸு எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஸ்டாக் எடுத்து நம்ம செக் பண்ணிடலாம். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. உப்பு ஒரு கல் கூடவே இருக்குது. அப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு என்ன தான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணாலும் சரியாக மிக்ஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு விசில் வரட்டும் குக்கரில். ஆனால் குக்கர் வந்து ஸ்லோ ஃபயரில் இருக்கும். இந்த ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு குளியலில் போட்டு வந்து ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணி கொட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். பேச்சுலருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம சிங்க பெண்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ போடுறோம் நம்ம. அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரைஸை வடித்து உடனே கலரெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும். ஓகே, இது இப்போ ஒரு விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம். இதை ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேர்க்கடலை வச்சுருக்கோம். கேரட் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு மிக்ஸ் பண்ணோம். நம்ம முன்னாடியே அந்த வேர்க்கடலையை வந்து தண்ணியில் போட்டோம்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை போயிடும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக போடுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இல்லை ஸ்டீமே இல்லை. இந்த நேரத்தில் நம்ம அழகாக ஓப்பன் பண்ணிடலாம். வாவ்! ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மிளகாலாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துருச்சுங்க. நம்ம நார்மலாக லெமன் சாதம் செஞ்சால் கூட மிளகாலாம் உள்ளே போய் தான் இருக்கும். இந்த தம்மில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மிளகாலாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பரட்டிக்கலாம். பொறுமையாக எடுக்கிறோம். அப்படியே பரட்டி விடுறோம். அவ்வளோதான். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் பரட்டிடலாம். கீழே பாருங்கள் தண்ணியே இல்லை குக்கரில். இங்கே பாருங்கள் தெரியுதா? குக்கரில் சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை நல்லா போட்டுடலாம். கேரட் போட்டோன்னே அந்த கலரை பாருங்க. அந்த ரெட் கலரும் எல்லோ கலரும் பார்க்கும்போதே கண் அப்படியே கூசுது. இப்போ அடுத்து நம்ம வேர்க்கடலை வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாம். நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க, நிறையா வேணும் அப்படின்னா போட்டுங்க. இது கூட ஒரு விதத்தில் நல்ல ஹெல்த்தி தான். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். இல்லைன்னா வீட்டில் வந்து எனக்கு வேர்க்கடலை வரல, உனக்கு கேரட் இல்லை, நீ மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் லெமன் சாதம் அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இந்த ரைஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே மினு 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 மினுன்னு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுன வாசி, தம் போட்ட வாசி அப்படியே லேயர் அப்படியே ஷைனிங்காக கொடுக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தரலாம் எப்படி இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், என்னுடைய பேர் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ் கடந்த 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு இல்லை விசேஷங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம், கும்பகோணம். என்னோடய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9843608341. நன்றி, வணக்கம்.